Hi friends, welcome to சிட்டியை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா வறுத்து அரைச்சி சூரை மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறவங்க மறக்காம Subscribe பண்ணிருங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவா மாறும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மசாலா வறுத்து அரைச்சிரலாம். கடாயை அடுப்புல வச்சு 10 காஞ்ச மிளகாய், 25 கிராம் மல்லி சேர்த்திருக்கேன். ரெண்டையும் லைட்டா வறுத்து எடுத்துறலாம். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்தாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துடலாம். விழுதாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் 1/4 முறி திருவின தேங்காவை சேர்த்து அதையும் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்த தேங்காய் விழுதையும் இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். பெரிய லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலையும் இதோட சேர்த்துடலாம். புளி கரைசல் சேர்த்ததும் மசாலாவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் தேவைக்கு கல்லுப்பும், குழம்பு எந்த அளவுக்கு வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போதே இதிலே நமக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குழம்ப தாளிசம் பண்ணிடலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு. ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக தான் இருக்குது. குழம்பு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். குழம்பு லைட்டாக கொதி வரவுமே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க சூரை மீனை இதோட சேர்த்துடலாம். மீனை சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். மீனை சேர்த்தாச்சு. ஒரு 20 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். குழம்பு கொதி வந்துருச்சு. ஒரு 20 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனும் நல்லா வெந்திருக்கும். குழம்பு கொதிக்கும் போதே வாசனை செம்மையாக இருக்குது. பாருங்கள், மீனும் நல்லா வெந்திருக்கு, உடையவும் இல்லை. மசாலா வறுத்து அரைச்சி மீன் குழம்பு வச்சாலே செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக சூரை மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.